ஹாய், இன்னைக்கு நம்ம அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்ற ஒவ்வாமை பத்தி தான் பார்க்க போறோம். அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னா என்ன? ரை அப்படின்னா நோஸ்னு அர்த்தம், ஐட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் அர்த்தம். நம்ம மூக்குல வர ஒரு இன்ஃப்ளமேஷன், ஒரு விதமான அலர்ஜி. நம்ம மூக்குல வர பிரச்சனையை தான் வந்து அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். நிறைய பேர் எனக்கு சைனஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்கும் சைனஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. நம்ம நோஸ்ல, நம்மளோட நேசல் மெம்பரெயின்ல ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் வருது அப்படின்னா அதை அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நிறைய பேர் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் சைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சைனஸ் இருக்கு அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? காலையில எந்திரிச்சதுமே அவங்களுக்கு கண்டினியூஸா தும்மல் இருந்துகிட்டே இருக்கும், அடுக்கு தும்மல் இருக்கும். அண்ட் மார்னிங் பெட்டை விட்டு எந்திரிச்சதும் சில பேருக்கு இருக்கலாம். அண்ட் மார்னிங் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணதும் அடுக்கு தும்மல் ஸ்டார்ட் ஆகலாம். அண்ட் மூக்குலையும் கண்ணில் இருந்தும் தண்ணியாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நேசல் இரிட்டேஷன், அதாவது மூக்கில் வந்து இரிட்டேஷன் இருக்கும், கண்ணில் இரிட்டேஷன் இருக்கும், மூக்குலையும் காதுலையும் கண்ணிலையும் வந்து ஊறல் அதிகமாக இருக்கும். அண்ட் தொண்டையில் வந்து இரிட்டேஷன் இருக்கும். உங்களுக்கு தொடர்ந்து தும்மல் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் தொண்டையிலையும் இரிட்டேஷன் இருக்கும். மூக்குல இருந்தும் கண்ணில் இருந்தும் தண்ணி கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேசிக் சிம்டம்ஸ் வந்து இருக்குது, தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்ற ஒவ்வாமை இருக்குது. ஸோ இது வந்து சைனஸ் கிடையாது. சைனஸ்க்கு வேற டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ் வந்து தெரியும். அண்ட் இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னா என்ன? அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்றது ஒரு டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். நார்மலாக நம்ம உடம்புல வந்து ஏதாவது ஒரு தூசி படுறப்போ, நம்ம நோஸ்குள்ள வந்து ஏதாவது தூசி போகிறப்போ அது நார்மலாக நமக்கு தும்மல் வரும். ஸோ இது நார்மலான ரியாக்ஷன். இதே தூசி ஒரு ஆளுக்கு படுறப்போ அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தும்புறாங்க, கண்டினியூஸாக அந்த தும்மல் இருந்துகிட்டே இருக்கு, கண்டினியூஸாக மூக்குலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது அலர்ஜிக் ரியாக்ஷன். ஸோ அவங்களுக்கு எதனால அந்த மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் அவ்வளோ ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள எதிர்ப்பாற்றல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி அதிகமாக இருக்கிறப்போ அவங்களோட ரியாக்ஷன், அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அண்ட் இந்த மாதிரி சிம்டம்ஸும் வருது. ஸோ அந்த அலர்ஜிக் கம்ப்ளைண்ட், அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ல என்ன நடக்குது? நம்மளோட மூக்குல வந்து ஏதாவது தூசி, மகரந்த தூள் இந்த மாதிரி ஏதாவது சப்ஸ்டன்ஸ் உள்ள போறப்போ நம்மளோட நேசல் மெம்பரெயின்குள்ள போய் நம்மளோட நேசல் டிஷ்யூஸ், மூக்குல உள்ள டிஷ்யூஸ்குள்ள வந்து அது போயிடும். ஸோ அந்த மாதிரி போறப்போ நார்மலா நம்மளோட பாடி வந்து ரியாக்ட் பண்றது தும்மல் மூலமா அதை வெளியேற்றுறதுக்கு ட்ரை பண்ணும். இது நார்மல் மெக்கானிசம். பட் இந்த அலர்ஜிக் பீப்புளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட உடம்புல வந்து பாக்டீரியா, வைரஸ் வந்தா நம்ம பாடி எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும்? ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸை கொடுக்கும், அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பாற்றலை வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறப்போ நம்ம உடம்புல உள்ள வெள்ளை அணுக்கள், எதிர்ப்பு சக்தியை உருவாக்குற அணுக்கள் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளோட உடம்புல டி செல்ஸ், பி செல்ஸ் அதிகமா ட்ரிகர் ஆகும். ஸோ இந்த டி செல்ஸ், பி செல்ஸ்லாம் வந்து ட்ரிகர் ஆகி ஃபைனலா வந்து ரத்தத்துல வந்து ஹிஸ்டமைன் அப்படின்ற காம்பவுண்டை ரிலீஸ் பண்ணுது. ஸோ இந்த ஹிஸ்டமைன் அப்படின்ற காம்பவுண்ட் தான் இந்த மாதிரி அதிகமான சிம்டம்ஸை வந்து வெளிப்படுத்துது. சிலருக்கு மார்னிங் ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 minutes to half an hour வரை இருந்துட்டு அப்படியே அது வந்து குறைஞ்சிரும். சிலருக்கு வந்து அந்த நாள் ஃபுல்லா இருந்துட்டே இருக்கும். ஸோ இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸே வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க, சீசனல் அண்ட் பெரினியல். சீசனல் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் காலத்துல மட்டும் அவங்களுக்கு அந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன் வரும். சில பேஷண்ட்ஸ் பார்த்தோம்னா எனக்கு வருஷத்துல இந்த மாதங்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரி ரியாக்ஷன் வருது, இந்த மாதிரி அலர்ஜி பிரச்சனை வருது, இந்த மாதிரி அடுக்கு தும்மல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் பார்த்தோம்னா கண்டினியூஸா வருஷம் ஃபுல்லா எனக்கு இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு, தினமும் காலையில எந்திக்கிறப்போ தினமும் அடுக்கு தும்மல் இருந்துட்டே இருக்கு, தினமும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள கண்டிஷன் வந்து பெரினியல் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எதெல்லாம் இந்த அலர்ஜியை வந்து ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா தூசி, நம்ம நார்மலா வீட்டில் உள்ள தூசியா இருக்கலாம், அந்த மகரந்த தூளா இருக்கலாம், போலன் வந்து நார்மலாவே நிறைய பேருக்கு இந்த மாதிரி அலர்ஜியா ட்ரிகர் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு சீசனல் ப்ராப்ளமாவே இருக்கு. சிலருக்கு வந்து அந்த ஒரு கண்டினியூஸா பெரினியல்னு சொல்லக்கூடிய அந்த வருஷம் ஃபுல்லா உள்ள பிரச்சனையாகவும் இருக்கு. அண்ட் காக்ரோச், நம்ம வீட்டிலாம் நிறைய காக்ரோச், அதாவது கருப்பாம்பூச்சிலாம் நிறையா இருந்தால் அதோட வேஸ்ட்ல கூட நமக்கு வந்து அலர்ஜி ட்ரிகர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் டஸ்ட் மைட், சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் நம்மளோட ஃபர்னிச்சர்ல, சோஃபா அண்ட் பெட்லலாம் வந்து நம்ம அடிக்கடி பெட் கவர், பில்லோ கவர்லாம் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கலாம். வீட்டில் வந்து பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு இது ரொம்ப காமனாக நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நாய், பூனை இந்த மாதிரி பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு அதோட ஃபர், அதோட ஹேர் வந்து சேராது. என்னென்ன ரீசன்ஸ்னால இந்த அலர்ஜி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கு? ஜெனட்டிக் ரீசன், சிலரோட டிஎன்ஏ பேட்டர்ன் வந்து அந்த மாதிரி இருக்கலாம், எக்ஸ்ட்ரீம் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஜெனட்டிக் பேட்டர்னாக இருக்கலாம். அண்ட் என்விரான்மெண்டல் காஸ், நம்ம இப்போ பார்த்த ரீசன்ஸ், அதாவது தூசி, மகரந்த தூள், பர்ஃப்யூம், ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகுற என்விரான்மெண்டல் காசஸாக கூட இருக்கலாம். அண்ட்
சின்ன வயசுல வந்து முன்னாடியெல்லாம் வெளியே போய் அதிகமாக விளையாடுவாங்க. அண்ட் இப்போலாம் வந்து டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. அண்ட் மொபைல் ஃபோன், டேப்லெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து குழந்தைங்க ரொம்ப இன்டெல்ஜ் ஆகி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெளியே போய் விளையாண்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம மணல்ல எல்லாத்துலேயும் வந்து விளையாடுவோம், எல்லா இடத்துக்கும் போவோம். ஸோ அந்த மாதிரி போகிறப்போ நம்ம நிறைய ஜெர்ம்ஸ் எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ ஜெர்ம்ஸ் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கிறப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஒரு 5 வயசுக்குள்ள வந்து வெளியவே போகலை, எங்கேயுமே விளையாடலை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் சரியா இருக்காது. அதனால சின்னதா ஏதாவது ஒரு தூசி பட்டாலோ ஒரு அலர்ஜிக் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது நமக்கு வந்தாலோ நமக்கு அது ரொம்ப அதிகப்படியான ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம பாடி கொடுக்குது. ஸோ மேக்ஸிமம் குழந்தைங்களை வந்து ரொம்ப பொத்தி பொத்தி வளர்க்காம கொஞ்சம் வெளியே விளையாடுறதுக்கு அண்ட் எக்ஸ்போஷர் வந்து கிடைக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும். அண்ட் இது ஒரு மேஜர் ரீசனா இருக்கு. அண்ட் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் உள்ளவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி காலையில எந்திரிச்சதுமே அடுக்கு தும்மல் கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கும். தொடர் அடுக்கு தும்மல் அண்ட் தொடர்ந்து மூக்குல இருந்து தண்ணியா வர்றது, கண்ணுல இருந்து தண்ணியா வர்றது அண்ட் கண்லையும் மூக்குலையும் எரிச்சல் அதிகமா இருக்கலாம். மூக்குல வந்து இரிட்டேஷன் ரொம்ப இருக்கும். மூக்கோட பின்பகுதியில தொண்டை பகுதியில வந்து நமக்கு ஏதாவது ஒரு இரிட்டேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஃபியூ மினிட்ஸ் இருக்கலாம், ஒரு ½ அன் ஹவர் இருக்கலாம், இல்லை அந்த டே ஃபுல்லாக கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கலாம். இடையில இடையில வந்து தும்மிட்டே இருப்பாங்க. அண்ட் மார்னிங் பெட்லேருந்து எந்திரிச்சதுமே இருக்கும். சிலருக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி ஸ்னீசிங். ஸோ த்ரோட் இரிட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து நாக்கில் இந்த பேலட் மேலே வந்து உள்நாக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் நோஸ் பிளாக் இருக்கும். நைட்டு தூங்குறப்போ வந்து நமக்கு மூக்கடைப்பு இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி வந்து இவங்களுக்கு இந்த அலர்ஜிக் ப்ராப்ளம் இருக்கிறப்போ மூக்கடைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் ஸ்னோரிங், ஸோ இதனால தூங்குறப்போ மூக்கடைப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மூக்கடைப்பு அதிகமாக இருக்கிறனால குரட்டை பிரச்சனைகள் வர்றதுக்கும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. பெர்னியல் அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அதாவது வருஷம் ஃபுல்லாக அலர்ஜிக் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இதே மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்கும். சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த நுகர்வு தன்மை வந்து இல்லாமல் போகலாம், லாஸ் ஆஃப் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட். அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து தெரியாமல் போகலாம். மூக்குல இருந்து வர டிஸ்சார்ஜ் ஸ்மெல் வந்து பேட் ஸ்மெல்லாக இருக்கலாம். அண்ட் மூக்குலையும் வாயிலையும் இருந்து பேட் பிரெத் வரலாம். அவங்களுக்கு வந்து தூக்கமின்மை, ஸ்லீப் டிஸார்டர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் டிஃபிகல்ட்டி, அதாவது எதுலேயுமே வந்து சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸ் ஸ்னீசிங்லாம் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா, ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் கண்டினியூஸாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா நமக்கு காதுகளில் வந்து பிரச்சனை வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. காதுகளில் உள்ள ஜவ்வில் வந்து பிரச்சனை வரலாம். காதுகளில் வந்து சீல் வடிகிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காதில் உள்ள யூஸ்டேஷன் டியூப் வந்து அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஹெட்ஏக் அண்ட் க்ரானிக் சைனோசைட்டிஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நாள்பட்ட சைனஸ் பிரச்சனையாக மாறுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அலர்ஜிக் பிரச்சனை வந்துருச்சு, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது, பட் நமக்கு அலர்ஜி தான் இருக்கா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ நம்ம வந்து பிளட் டெஸ்ட்டில் வந்து இதை கண்டுபிடிக்கலாம். பிளட் டெஸ்ட்டில் IgE, இம்யூனோகுளோபுலின் E அப்படின்ற காம்பவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரத்த பரிசோதனையில் நமக்கு அது தெரியும். அண்ட் அதே மாதிரி ஸ்கின் பிரிக் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதில் நமக்கு என்ன மாதிரி அலர்ஜினால இந்த பிரச்சனை இருக்குது, என்ன சப்ஸ்டன்ஸ்னால இந்த அலர்ஜி வந்து நமக்கு வருது அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ஸ்கின் பிரிக் டெஸ்ட்டில் வந்து நம்மளோட ஸ்கின்ல ஏதாவது ஒரு பிளேஸில் சின்ன ஒரு நீடில் வச்சு எல்லா விதமான அலர்ஜன்ஸையும் வந்து நமக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ண சைட்டில் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேருந்து ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ரெட்னஸ், ஒரு தடிப்பு மாதிரி நமக்கு அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து நமக்கு அலர்ஜி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி நிறைய ஸ்கின் ட்ரிக் வந்து பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த மாதிரி விஷயங்களுக்கு நமக்கு அலர்ஜி இருக்குது அப்படின்றத அதன் மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம். பட் இது வந்து சிலருக்கு வந்து ரிலையபிளாக இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து சிம்டம்ஸ் தெரியும், பட் இந்த ஸ்கின் பிரிக் டெஸ்ட்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது, எந்த ஒரு அலர்ஜி ரெஸ்பான்ஸுமே இருக்காது, பட் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். சிலருக்கு ஸ்கின் பிரிக் டெஸ்ட்ல வந்து பாசிட்டிவ் காமிக்கும், பட் வந்து சிம்டம்ஸ் எதுவுமே அவங்களுக்கு இருக்காது, பட் ஸ்டில் வந்து சில பொருட்களுக்கு அவங்களுக்கு அலர்ஜி வந்து காமிக்கும். அந்த இம்யூனோகுளோபுலின் E டெஸ்ட்ல வந்து நமக்கு அலர்ஜி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம், பட் என்ன விதமான அலர்ஜி அப்படின்றது அது மூலமா தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இந்த 2 டெஸ்ட் மூலமா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி அலர்ஜிக் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்? நார்மலாக எல்லாரும் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க? ஆன்டிஹிஸ்டமைன் ட்ரக்ஸ் எடுப்பாங்க. ஸோ ஆன்டிஹிஸ்டமைன் ட்ரக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு அந்த ஹிஸ்டமைன் அப்படின்ற காம்பவுண்டை வந்து அதை சப்ரஸ் பண்ணி வைக்கும். ஸோ அந்த மாதிரி அழுத்தி வைக்கிறப்போ நமக்கு வந்து வெளியே சிம்டம்ஸ் எதுவும் காமிக்காது. ஹிஸ்டமைன்ற காம்பவுண்டோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும். ஸோ இந்த ஆன்டிஹிஸ்டமைன் ட்ரக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு தெரியும், அது வந்து 1 டே எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டே வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாது. அண்ட் நெக்ஸ்ட் டே அகைன் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ரிலாப்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி அலர்ஜிக் ரைனைட்டிஸ் கண்டிஷனுக்கு கம்ப்ளீட்டாக கியூர் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது வந்து டிபேட்டபிள். ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்போஷர்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இங்கிலீஷ் மருத்துவத்தோடு சேர்ந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸும் ட்ரை பண்ணலாம். ஹோமியோபதியில் அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்குது.
ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ்னாலே ஒரு லாங் டேர்மில் ஒரு 1 or 2 months வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். அண்ட் எடுத்து ஒரு 3 weeksலேயே உங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கம்ப்ளீட் ரிவர்சிங் வந்து 1 or 2 monthsல உங்களுக்கு கிடைக்கும். ஹோமியோபதியில் வந்து நிறைய மெடிசன்ஸ் இருக்குது இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அந்த சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மெடிசன்ஸ் வந்து வேரி ஆகும். அண்ட் ஆல்ரெடி இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுக்கிறோம், அந்த டைமில் ஹோமியோ மெடிசன்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ அதனால எந்த இஷ்யூஸும் கிடையாது. அது வேற டைம், இது வேற டைம்ல எடுத்துக்கலாம். மற்றபடி அந்த 2 மெடிசன்ஸும் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் மட்டும் இல்லை, மற்ற மெடிசன்ஸ் எடுக்கும் போதும் வந்து நம்ம ஹோமியோ மெடிசன்ஸ் சேர்த்து எடுத்துக்கலாம். அண்ட் பேசிக்கான ஹோமியோ மெடிசன்ஸ் வந்து என்னென்ன அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்கு அப்படின்றத பார்க்கலாம். நாட்ரமியூர் அப்படின்ற மெடிசன் வந்து நமக்கு அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்கான எல்லா சிம்டம்ஸும் வந்து நல்லா கேட்கும். மார்னிங் எந்திரிச்சதுமே அவங்களுக்கு வந்து அந்த தும்மல் இருக்கிறது, அந்த கண்ணிலேருந்து தனியாக வருது, அண்ட் அதோடு சேர்த்து அலர்ஜிக் சிம்டம்ஸ் எல்லாமே வந்து நல்லா கேட்கும். அண்ட் அதோடு சேர்த்து மூக்கில் வந்து சிலருக்கு இரிட்டேஷன், ஏதாவது வந்து உள்ளே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இரிட்டேஷனும் வந்து இந்த நாட்ரமியூரில் நல்லா கிளியர் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஆர்சால்ப், ஸோ இந்த ஆர்சால்ப் மெடிசன் வந்து நமக்கு இந்த மாதிரி அலர்ஜிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணும். அண்ட் இதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்மளோட அந்த பர்னிங், அதாவது சிலருக்கு வந்து நார்மலாக மூக்குலேருந்து தனியாக வரும், கண்ணிலேருந்து தனியாக வரும். சிலருக்கு வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும், அந்த மூக்குலேருந்து கண்ணிலேருந்து வர தண்ணிலாம் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அண்ட் அதனால மூக்குலலாம் வந்து அவங்களுக்கு சின்னதாக வந்து தோல்லாம் வந்து உறிஞ்சிருக்கும். ஸோ அந்த இரிட்டேஷன் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், காந்தல் எரிச்சல் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மெடிசன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆர்சால்ப், ஆர்சைவுட் இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சாபாடெல்லா, ஸோ இந்த மெடிசன் நமக்கு நார்மலான அலர்ஜிக் சிம்டம்ஸ் கூட ஹெவி ஸ்னீசிங், ரொம்ப வயலண்டான ஸ்னீசிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸோட சேர்ந்து ரொம்ப சிவியரான ஸ்மெல், அதாவது சிலருக்கு வந்து ஜாஸ்மின் ஸ்மெல் ஒத்துக்காது, சிலருக்கு பர்ஃப்யூம் ஸ்மெல் ஒத்துக்காது, ரொம்ப சிவியரான வாடை வந்து ஒத்துக்காம அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மெடிசன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்குது ஹோமியோபதியில். பட் எல்லாருக்குமே வந்து ஒரே மெடிசன் வருமா அப்படிங்க, இப்போ எனக்கு அலர்ஜிக் ப்ராப்ளம் இருக்குது அண்ட் கூட இருக்கிறவங்களுக்கும் அலர்ஜிக் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ எனக்கு கொடுத்த மெடிசன் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி கொடுக்க முடியாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து சிம்டம்ஸ் வேரி ஆகும், மைனர் சேஞ்சஸ் ஆகுது இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்குரிய மெடிசன்ஸ் தான் கொடுக்கணும். அண்ட் இந்த மாதிரி பேசிக் இப்போ காமிச்ச எல்லாமே ஃபர்ஸ்ட் கிரேட் மெடிசன்ஸ். இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த மெடிசன்ஸ் கூட சேர்ந்து கான்ஸ்டிடியூஷனல் மெடிசன் அப்படின்னு ஒரு மெடிசன் கொடுக்கணும். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் மெடிசன் பார்த்தோம்னா அதில் வந்து நம்மளோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் நேச்சர், இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் சிம்டம்ஸும் மென்டல் சிம்டம்ஸ் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கான்ஸ்டிடியூஷனல் மெடிசன் சொல்லி ஒன்று கொடுக்கணும். ஸோ இதுவும் அதுவும் சேர்ந்து எடுக்கிறப்போ உங்களுக்கு அலர்ஜிக் ப்ராப்ளம் எல்லாமே நல்லா ரிவர்ஸ் ஆகும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சிலர் சொல்லுவாங்க ஹோமியோபதி மெடிசன்ஸ்லாம் வந்து ரொம்ப டைம் எடுக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் தெரியறதுக்குலாம் வந்து ரொம்ப டைம் எடுக்கும், இது வந்து சரியாகாது, ரொம்ப நாள் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. சிலருக்கு ஃபியூ வீக்ஸ்லேயே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், சிலருக்கு 1 weekலேயே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சேஞ்சஸ்லாம் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி அலர்ஜிக் ரைனைட்டிஸ் வந்தவங்க எப்படி அதை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கலாம். தூசினால தான் ட்ரிகர் ஆகுது அப்படின்னா நம்மளோட லிவிங் ஏரியா, நம்மளோட பெட்ரூம் இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் அனிமல் ஃபர் அதனால தான் வருது அப்படின்னா அனிமல்ஸை வந்து நம்ம பெட்லலாம் அலோவ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா நேசல் ஸ்ப்ரே அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நேசல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது வந்து அடிக்ஷன் ஆகிடக்கூடாது. சிலருக்கு நேசல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணால் தான் அது ரிலீஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸ் யூசேஜ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது அலர்ஜிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஹோமியோபதிக் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அண்ட் என்னோட ஹோமியோபதிக் கிளினிக்கோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். அண்ட் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து அதில் வாட்ஸ்அப் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.